நம்ம பாடிக்கு முக்கியமானது போனுங்க. அந்த போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா இதில் கால்சியம் சத்து இருக்கனால இடுப்பு எலும்புக்கு வலுவு கொடுக்குது. இந்த காலத்தில் இருக்க பொம்பளை பிள்ளைகள் சீக்கிரமாகவே வயசுக்கு வந்துடுறாங்கங்க. அந்த 7 நாளில் ஆரம்பிக்கிற பயணம் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி கருப்புளுந்து களி நம்ம கொடுத்துட்டு வரையில் அவங்க தாய்மை அடையலையும் இடுப்பு எலும்புக்கு நல்லாவே வலுவாக இருக்கும். இந்த களி எப்படி செய்கிறதுனா, இந்த களியோட ஹீரோவே வேணாங்க. நல்லா வறுக்கையிலே ஒரு மனம் வரும் பாருங்க. ஸ்டாப் பண்ணிடுங்க. இவரும் பயங்கர காஸ்ட்லி. அரசர்கள் மட்டுமே சாப்பிட்ட கருப்பு கவுனி அரிசி, புது மாப்பிள்ளைங்க சாப்பிட்ற மாப்பிள்ளை சம்பா அரிசி, நிறைய சத்துக்கள் இருக்கிற குள்ளக்கார அரிசி. இது இரத்த சோகையை கட்டுப்படுத்தும். நரம்புகளுக்கு பலம் கொடுக்குற கருங்குருவை அரிசி. இதில் முக்கியமான அரிசி நம்ம சேர்க்கறது பெண்களுக்கே ரொம்ப முக்கியமான அரிசி பூங்கார் அரிசி. இர்ரெகுலர் பீரியடை இது சரி செய்யுங்க. இதோட சுக்கை ஏலக்காவையும் கலந்து பவுடர் பண்ணிடலாம். 1 கப் மாவு எடுத்து அதோட 2 கப் தண்ணி கலந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க. நல்லா சுருண்டு கொண்டு வரணும். இதில் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டையோ சேர்த்துட்டு அடுத்த ஸ்டேஜ் அல்வா பதம் கொண்டு வரதுக்கு 1 கப் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருக்கணுங்க. இதோட கலந்தீங்கன்னா களியோட அந்த நல்லெண்ணெய் வாசத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏங்க என்னென்ன அரிசியோ சொல்கிறீங்க, எங்களுக்கு இந்த அரிசியெல்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறேன். உங்களுக்கு நம்ம கடையிலேயே இந்த கருப்புளுந்து களி நம்ம பவுடர் பண்ணி கொடுக்குறோம். இதோட ஸ்வீட்டும் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் 1 கப் எடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கருப்புளுந்து களி ரெடி பண்ணிடலாம்.